Hi Mystic Soul, welcome to our Mystic Infinity. Today என்ன டாபிக் அப்படின்னா, அதாவது உங்களோட லவ்டு ஒன் சில சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஹர்ட் ஆகிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் ஆனால் வந்து அவங்க வந்து நீங்கள் ஹர்ட் ஆகிற மாதிரியே வந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ ரிப்பீட்டடாக அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஹர்ட் ஆவீங்கன்னு நல்லாவே தெரியும். அப்போ நல்லாவே தெரிஞ்சிருந்தும் ஏன் வந்து அதை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்கள் மனசில் இருக்கும். ஸோ அதுக்கு இன்றைக்கி நம்ம கிளாரிட்டி எடுக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் ஹர்ட் ஆகிறது தெரிஞ்சும் ஏன் வந்து அவங்க சேம் பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் நினைக்கலாம் இது வந்து லவ்வா இல்லை டிஸ்ரெஸ்பெக்டா அப்படின்றது, அது ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ரீடிங் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் அண்ட் டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தாலும் ரெசனேட் ஆகும். அண்ட் பர்சனல் ரீடிங் வேணுன்றவங்க இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம், ஏன் வந்து உங்களுக்கு இது ஹர்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சும் ஏன் வந்து தொடர்ந்து அதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் பர்சன். என்னதான் மனசில் நினச்சிட்ருக்காங்க. அவங்களோட நேமை வந்து நீங்கள் 3 டைம் சொல்லுங்கள். அவங்கள விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க எனர்ஜி நம்ம கலெக்ட் பண்ணலாம். இந்த சுச்சுவேஷனில் அவங்களோட தாட்ஸ் இன்டென்ஷனாக அப்படி தான் இருக்காங்களா, இல்லை அன்கான்ஷியஸாக அப்படி பண்ணுறாங்களா, என்னன்றதை நம்ம இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி 6 கார்ட்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ கார்டு எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் மைண்டை காமாக வச்சுக்கோங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் பட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப காமாக இந்த ரீடிங்கை கவனிங்க. அப்போ தான் வந்து எனர்ஜிஸை கரெக்டாக வந்து சொல்யூஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். கார்டு நம்பர் ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அதாவது உங்களை ஹர்ட் ஆக்குறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் பல டைம்ஸ் வந்து அதை வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கலாம். ஸோ இருந்தாலும் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து அதனுடைய கிளாரிட்டிக்காக தான் நம்ம வந்து ஸ்ப்ரெட் எடுத்தோம். ஸோ இந்த எனர்ஜியில் நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இது லாஸ்ட் டைம், இந்த டைம் இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தடவை நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஸோ ஆனால் சேம் பேட்டர்ன் தான் மறுபடியும் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து கரண்ட் மைண்ட் செட் அவங்களோட பர்சனோட கரண்ட் மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆஃப் வாண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து டிஃபென்சிவ் மோடில் தான் இருக்காங்க. ஏதோ வந்து அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அவங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற இதெல்லாம் இல்லை. அதாவது அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்ற மைண்ட் தாட்டில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ உங்களை பற்றி அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருக்கிறதுனால இது வந்து ஒரு கிளியரான ஒரு பிளாக்டு எனர்ஜி. ஸோ அதாவது ட்ரூ ஃபீலிங்ஸை வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க டிசிஷன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறைய மிஸ்டு சிக்னல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்டு தொடர்ந்து உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு ஏன் வந்து அவங்க ஹர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ அதாவது அவங்க வந்து இந்த கனெக்ஷனை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிள் லவ் அப்படின்னு இல்லை. நீங்கள் எப்போவும் வந்து அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த கனெக்ஷனை அவங்க டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அண்டு அவங்க இன்டென்ஷனலாக இல்லை அன்கான்ஷியஸாக இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஸோ வந்து அவங்களுக்கு
தெரிஞ்சும் அது நல்லாவே தெரிஞ்சும் தான் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னா அவங்க கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அந்த பாதையில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் போகணுன்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து இது வந்து கம்ப்ளீட்லி அன்கான்ஷியஸ்னு சொல்ல முடியாது. அண்ட் இம்பேக்ட் ஆன் யூ அப்படின்றதுக்கு வந்து நமக்கு 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுறீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் வந்து இது வந்து ஒன் சைடாக டீம் ஒர்க் மாதிரி இருக்குது. அண்ட் ஆப்போசிட் சைடில் வந்து சேம் எஃபோர்ட் இல்லை. அண்ட் கிளாரிட்டி பார்க்கும்போது அதாவது ஒருத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணுறது தெரிஞ்சும் ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மிஸ்டேக் கிடையாது, அது வந்து ஒரு பிஹேவியர் பேட்டர்ன். ஓகே, ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணணும். அண்ட் நம்ம அட்வைஸ் அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கிறதுனால, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு லவ் கொடுக்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ எமோஷ்னல் பிகினிங் தேவை. ஸோ இந்த பெயின்லேருந்து வெளியே வந்து செல்ஃப் லவ்வை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ வந்து அதாவது அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறது தெரிஞ்சும் ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உங்களை லாஸ் பண்ணும் பயம் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை ஹர்ட் பண்ணுறத ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. திங்க் பண்ணுங்கள். ஓவரால் எனர்ஜியில் ஜோடியாக் பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி, லீப்ரா, அக்வாரியஸ், டாரஸ், விர்கோ, கேப்ரிகான் இந்த எனர்ஜிஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங், கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.